வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 26 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய, அதாவது கனடாவில் பனி புயலாக இருந்து அமெரிக்காவில் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறி மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து நுழையக்கூடிய வெப்ப காற்றும் குளிர்காற்றும் அமெரிக்காவில் உள் மாகாணங்களிலே இணைந்து மழை பொழிவையும் இடிமின்னலையும் காற்று சேதத்தையும் தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் நல்ல ஒரு இடிமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது மிக்கெனல் மற்றும் டாலஸ் போன்ற பகுதிகளிலே இடிமழை பொழிவை நன்றாக கொடுத்து வருகிறது. டெக்சாஸ் மாகாணத்தின் வட கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதியில் நல்ல ஒரு இடிமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல நேற்றைக்கு மத்திய மாகாணங்களில் இருந்து கிழக்கு மாகாணங்கள் நோக்கி நகர்ந்த அந்த காற்று சுழற்சி தற்பொழுது புளோரிடாவின் கடலோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது மியாமிக்கு வடக்கே கடலோர பகுதிகளில் இடிமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மியாமியில் மழை இல்லை, மியாமிக்கு வடக்கே, அதாவது போர்ட் லூயிஸ் போன்ற பகுதி, போகா ராட்டோன் பகுதி, இந்த பகுதிகளில் அது தொடர்ந்து அப்படியே கரிபியன் தீவு நாடுகளுக்கு, அதாவது பஹாமாஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார தீவு நாடுகளுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது. மார்ஸ் ஹார்பர் போன்ற பகுதியெல்லாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன், அதாவது தொடர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தில் கொடுக்கக்கூடிய அமெரிக்க கடலோரம் கொடுக்கக்கூடிய மழை, அதாவது நார்த் கரோலினா, வெர்ஜீனியா போன்ற பகுதிகளில் கொடுக்கும் மழை, நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா மாகாணங்களில், குறிப்பாக அட்லாண்டிக் சிட்டி மற்றும் வெர்ஜீனியா பீச், வாஷிங்டன் டிசி பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை இன்று முழுவதும் கொடுத்து அது அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கிடும். இந்த நிகழ்வு ஒருபுறம், இந்த அதாவது மழைப்பொழிவை கொடுக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதியில் ஒன்றும், அதாவது இன்றைக்கு தேதி 26, 28, 29, 30 ஒன்றும், அதே போல ஏப்ரல் 2, 3, 4 ஒன்றும் என்று ஏப்ரல் முதல் வாரத்தில் 2, முதல் வாரத்தின் முற்பகுதியில் 1, பிற்பகுதியில் 1 என்று மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அமெரிக்காவிற்கு. அதன் அடிப்படையில் பெரிய அளவிலே தீவிரமில்லாத மழைப்பொழிவு இந்த மாத இறுதியிலும், அடுத்த மாதம் முதல் வாரத்தில், ஏப்ரல் முதல் வாரத்தில் 2 நிகழ்வுகள் தீவிர மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதில் ஒன்று ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் மீண்டும் மிக கனமழை பொழிவு, இடிமின்னல் மழைப்பொழிவு, கண்ணை குருடாக்கும் மின்னல், காதை செவிடாக்கும் இடிமழை பொழிவெல்லாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது. மீண்டும் அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்கும், குறிப்பாக மத்திய மாகாணங்கள், மெக்சிகோ வளைகுடா ஒட்டியுள்ள மாகாணங்கள், கிழக்கு கரையோரம் எல்லாமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகளை பார்ப்போம். தென் அமெரிக்க நாடுகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெரு மற்றும் பொலிவியா, பிரேசில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே நல்லதொரு இடிமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது உருகுவே தொடங்கி வடக்கே இருக்கக்கூடிய, வடகோடியில் இருக்கக்கூடிய கொலம்பியா வரைக்குமே மழை தான். இது நம்ம என்றைக்கும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புள்ள மழை அறிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. கோடை மழையே மழைக்காலம் போல் பொழிகிறது தென் அமெரிக்க நாடுகளில், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கோடை மழை இந்த ஆண்டு இந்தியாவிலும் அதிகம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை உட்பட இலங்கைக்கும் இருக்கிறது கோடை மழை என்பதை உணர்த்தவே சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நிலநடுக்கோட்டை, இந்திய நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும்
இந்தியா உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் கோடை மழை அதிகம் இருக்கிறது என்பதை உணர்த்தவே இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். கோடை மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். கோடை மழை சராசரி கூடுதல் இருக்கும் என்கின்ற அறிக்கை தான். அதன் அடிப்படையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கோடை மழை கனமாக பொழிந்து வருகிறது. இதற்கு ஒரு காரணம் கடல் வெப்ப நீராவி உள்ளே நுழைவதும் உள்ளே இருக்கக்கூடிய உயரழுத்தம் குறைந்த வெப்பத்தை, அதாவது குளிர்விக்கும் எல்லா அமைப்பும் தான். ஆகவே அடுத்தபடியாக பார்ப்போம் ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்தில் கூடிய நாடுகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மடகாஸ்கருக்கு மழை பொழிவை கொடுத்தது. ஆனால் இப்போ மடகாஸ்கருக்கு பெரிய மழை இல்லை, ஒரு சாதாரண தூறல் சாரல் லேசான மழை என்கின்ற அளவில் கொடுக்க தான் மடகாஸ்கருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிக்கு கொஞ்சம் மழை பொழிவு கூட போகிறது. அதாவது டான்சானியா, கென்யா, உகாண்டா, காங்கோ இந்த நாடுகளில் மழை பொழிவு கூட போகிறது. அதன் அடிப்படையில் ஆங்காங்கே ஒதுக்கி அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுத்து வரக்கூடிய நிலையில் காங்கோ, டான்சானியா மற்றும் உகாண்டா, கென்யா போன்ற நாடுகளுக்கு படிப்படியாக மழை பொழிவு நேரம் சற்று அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் 28, 29 தேதியெல்லாம் உகாண்டா, கென்யா, டான்சானியா, காங்கோ போன்ற மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. இது கோடை மழை தான். கோடை மழையே இடிமழையாக நாளொன்றுக்கு 2-3 மணி நேரம் வந்து கொடுக்கும். பகலிலேயே நாள் முழுவதும் வெயில் இருக்காது. நாளொன்றுக்கு 2 to 5 மணி நேரம் வரைக்கும் தான் வெயில் இருக்கும். பிற நேரங்கள்லாம் வானம் மூடி இடிமழை மேகங்கள் உருவாக்கி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். இதில் அதாவது மொசாம்பிக் தொடங்கி சவுத் சூடான் வரைக்கும் தான் மழை பொழிவை கொடுக்கும் உடனடியாக இப்போதைக்கு. ஆனால் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிற மழையில் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சவுத் சூடான்லேருந்து மொசாம்பிக் வரைக்கும் இப்பொழுதைக்கு மழை இருக்கும். ஏப்ரல் முதல் வாரமும் இதே இடத்துல தான் இருக்கும். ஏப்ரல் பிற்பகுதியில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான் பகுதிக்கும் அப்படியே எத்தியோப்பா பகுதிக்கும் மழை பொழிவு எட்டும். ஒரு மகிழ்ச்சியான தகவல், உகாண்டாவின் ஏரியை ஒட்டியுள்ள கம்பாலா உள்ளிட்ட தலைநகர் பகுதிக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு தினசரி இருக்கும். நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது. வெயிலும் இருக்கும், இதமான வெப்பமும் இருக்கும், மேகமூட்டமும் இருக்கும், இடியுடன் கூடிய மழையும் இருக்கும். எல்லாம் கலந்த வானிலையாக ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி, மத்திய பகுதியில் இருக்கும். அடுத்தபடியாக இந்தியாவிற்கென்று தனியாக வானிலை அறிக்கை ஏற்கனவே தமிழ்நாட்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது காஷ்மீர் பகுதிக்கு ஒரு மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது. அந்த மேற்கத்திய இடையூறு 27, 28ஆம் தேதி காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகள், குறிப்பாக காஷ்மீருக்கு மட்டும் முதல்ல இந்த 27, 28 தேதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பிறகு அடுத்த மேற்கத்திய இடையூறு வந்த பிறகு, அதாவது வரக்கூடிய 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வராது, 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் அடுத்த மேற்கத்திய இடையூறு வந்து மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது மேற்கத்திய இடையூறு மழை பொழிவை காட்டிலும் வங்கக்கடலில் வரக்கூடிய காற்று சுழற்சி 2ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மழை பொழிவை கூட்டும். 5, 6, 7 தேதியிலிருந்து அது ஆந்திர பிரதேசத்துக்கும் மழை பொழிவை கொடுக்கும், வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும். அதே போல் 7, 8, 9, 10 தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா என்று தென் மாநிலங்களுக்கு மழை பொழிவை ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் பங்குனி இறுதி சித்திரையில் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இந்த மழை இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 தேதிகளில். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட குயின்லாந்து மாகாணத்தில் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குயின்லாந்து மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது விண்ட்ராக் என்ற பகுதிகளில் தற்பொழுது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ், மழை பொழிவை பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு. அதே போல வின்டோன் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு. குயின்லாந்து மாகாணம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது எனலாம். அதாவது குயின்லாந்து மாகாணம், அதனை ஒட்டியுள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாகாணமும் கனமழை பொழிவால் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. குயின்லாந்தோட தெற்கு பகுதி தான் இப்போ அதிக பாதிப்பு. நாளை 27ஆம் தேதி
நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களுக்கும் குயின்லாந்து மாகாணத்திற்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2 மாகாணத்திற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. குயின்லாந்து மாகாணத்தில் கொடுக்கக்கூடிய மழை வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீடித்து 29ஆம் தேதி வரை கண்டிப்பாக நீடித்து 30ஆம் தேதி விலகி 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கில் ஆஸ்திரேலியாவோட பிரிஸ்பேன், காஃப் ஹார்பர், சிட்னி, கான்பரே போன்ற பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. சிட்னி நல்லா பாருங்க, இன்னும் 2-3 நாளில் இந்திய ஊடகங்களில் குறிப்பாக தமிழ் ஊடகங்களில் 29-30 தேதிகளில் சிட்னியை பாதித்த மழை, பிரிஸ்பேனை பாதித்த மழை, குயின்லாந்து நியூ சவுத் வேல்ஸில் வெள்ளப்பெருக்கு என்ற தகவலை நீங்கள் கேட்டு உணரலாம். ஆகவே ஆஸ்திரேலியாவில் பாதிக்கும் மழை கிழக்கு ஆஸ்திரேலியாவில், அதே போல வடக்கு ஆஸ்திரேலியாவிலையும் கனமழை பொழிவு, குயின்லாந்து மட்டுமில்ல நார்த் டெரிட்டரியிலையும் அதிக மழை பொழிவு, அதே போல மேற்கு ஆஸ்திரேலியாவிலையும், மேற்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி, அதாவது டோட்டல் இந்தோனேஷியாவை ஒட்டிய பகுதி எல்லாமே வெள்ள பாதிக்கும் மழை. நார்த் ஆஸ்திரேலியாவோட நார்த் பார்ட் மற்றும் ஈஸ்ட் பார்ட் எல்லாம் மழை. ஈஸ்ட் பார்ட்டில் பெரும்பாலான 2 மாநிலங்களுக்கு அதிக மழை, 2 மாகாணங்களுக்கு. மொத்தத்தில் மழை பொழிவால் 2 மாகாணம் முழுமையாக பாதிப்படைய இருக்கிறது. 2 மாகாணத்தோட வடக்கு பகுதி பாதிப்படைய இருக்கிறது வெள்ளப்பெருக்கால். இது இயற்கையான மழைக்கால மழையாக இருந்தாலும் இந்த ஆண்டு அங்கே பெய்வது வடக்கத்திற்கு சற்று கூடுதலாகத்தான் தெரிகிறது குயின்லாந்து மாகாணத்தில். அடுத்தபடியாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா, புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கானது. தற்பொழுது இந்தோனேஷியா மற்றும் அதாவது இந்தோனேஷியாவின் ஜாவா, சுமத்ரா தீவில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்கிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்க வரக்கூடிய கிழக்கு காற்று கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய 28, 29, 30, 31 தேதிகளில் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் மழைப்பொழிவை கூட்டும். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ மழை. கொஞ்சம் மழைப்பொழிவை கூட்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் குறைந்தாலும் வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் காற்று சுழற்சி சிங்கப்பூருக்கு அருகே வந்து அமைந்து முதல் வாரத்தில் சிங்கப்பூர், மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை தான் இங்கே 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சியாக வந்து அமையும். ஆகவே சிங்கப்பூருக்கு பெரிய மழை இப்பொழுதுக்கு இல்லாவிட்டாலும் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. 2வது வாரம்னா சிங்கப்பூர், மலேசியாவிற்கும் பங்குனி இறுதி சித்திரையில் மழை இருக்கிறது. கோடை மழை சிங்கப்பூர், மலேசியாவிற்கு கூடுதல் தெரிகிறது. மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், இரவு நேரத்தில் குளிரும் இருக்கும், பனியும் இருக்கும், பகலிலே திடீர் மழைப்பொழிவு, இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எல்லாம் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு கொடுக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக ஐரோப்பியாவிற்கு, ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது கனடாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அமெரிக்காவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது கிழக்கு நோக்கி வரும். இது சில கிரீன்லாந்துக்கு போகும், சில அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்துக்கு வரும், லண்டனுக்கு வரும். சில அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறாக அது போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் வழியாக, இத்தாலி வழியாக, அது துருக்கி மற்றும் ஈரான், ஈராக் வழியாக இந்தியாவிற்கு வரும். இந்த காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி தான் மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கத்திய இடையூறாக வந்து இமயமலைக்கு. அதன் அடிப்படையில் தற்பொழுது எந்த வலுவான மேற்கத்திய இடையூறும் அமெரிக்காவில் வரவில்லை, எல்லாம் கிரீன்லாந்து நோக்கி பயணிக்கிறது. இதனால் மேற்கத்திய இடையூறு இப்பொழுது கொடுக்கும் மேற்கத்திய இடையூறுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய அளவில் இடையூறு இல்லை. இருந்தாலும் அது நார்வே போன்ற பகுதிகளுக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு தான் இருக்குது. அதனால் மேற்கத்திய இடையூறு இப்போ எதுவும் வலுவாக இல்லை. இதனால் பெரிய அளவில் ஒரு இத்தாலி இதெல்லாம் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கல. இருந்தாலும் ஏப்ரல் முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில் படிப்படியாக மேற்கத்திய இடையூறுகள் வர தொடங்கும். அது சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு நல்ல மழைப்பொழிவை வந்து தருவதற்கு ஏப்ரல் மேல வாய்ப்பு இருக்கு. வெயில் அதிகரித்திருந்தாலும், குளிர் அதிகரித்திருந்தாலும் மழைப்பொழிவு ஏப்ரல் மேல சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரபு நாடுகளில் அவ்வப்பொழுது திடீர் மழைப்பொழிவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மேல. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.